இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. இருட்டின அப்புறம் வெளியே போகாதே, அதாவது இருட்டிய பிற்பாடு வெளியே போகாதே. இது எப்படி சொல்லலாம்? Don't go out after it gets dark. Don't go out after it gets dark. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't go out after it gets dark. Again, don't go out after it gets dark. நகர்த்தாதே. Don't move. நகராதே. Don't move. அசைக்காதே. Don't move. அசையாதே. Don't move. அப்போ move என்றால் என்ன? Change of position. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம். குலுக்காதே. Don't shake. ஆட்டாதே. Don't shake. அப்போ shake என்றால் என்ன? பக்கத்துக்கு இடம் வலம் என அசைத்தல் அல்லது மேலும் கீழுமாக அசைத்தல். நீங்க தயாரானதும் என்னை கூப்பிடுங்கள். Call me when you are ready. Call me when you are ready. Again, call me when you are ready. நீங்க அங்கு சென்றதும் சொல்லுங்கள். Tell me when you reach there. Tell me when you reach there. அவன் வந்ததும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. Text me when he gets back. Text me when he gets back. Again, text me when he gets back. அவள் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் உனக்கு கால் பண்ணுவா. She will make a call when she reaches home. Again, she will make a call when she reaches home. இப்போ அவன் ஆபீஸ் போய் சேர்ந்ததும் உனக்கு கால் பண்ணுவான். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். சத்தத்தை குறையுங்கள். Please turn down the volume. Please turn down the volume. Or please reduce the volume. Please reduce the volume. வேகத்தை குறையுங்கள். Please slow down. Please slow down. Or please decelerate. Please decelerate. Or please reduce the speed. Please reduce the speed. நான் அப்படி சொல்லல. இது எப்படி சொல்லலாம்? I didn't say so. I didn't say so. I didn't say so. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. I didn't mean like that. I didn't mean like that. அவள் அப்படி சொல்லல. இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். முடிந்த அளவு முயற்சி பண்ணு. Try your level best. Try your level best. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Try your level best. Or try as much as you can. Try as much as you can. முடிந்தளவு முயற்சி பண்ண முடியுமா? Can you try your level best? Can you try your level best? Again, can you try your level best? நான் இன்று விரதம். I am fasting today. I am fasting today. Again, I am fasting today. அவள் இன்று விரதம். She is fasting today. She is fasting today. She is fasting today.
அப்போ அவள் என்ற விரதம் இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Superb. நாம் கடற்கரைக்கு நடந்து சென்றோம். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? We went to the beach on foot. We went to the beach on foot. உங்க எல்லாருக்கும் தெரியும் நடத்தல் என்பதற்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Walk. அப்போ இதை இப்படியும் சொல்லலாம். We walked to the beach. We walked to the beach. Again, we walked to the beach. அவன் பாடசாலைக்கு நடந்து சென்றான். இதை எப்படி சொல்வோம்? He walked to school. He walked to school. இப்போ அவள் பாடசாலைக்கு நடந்து சென்றாள். இதை எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. அவள் வீட்டிற்குள் சென்றாள். She went into her house. She went into her house. Again, she went into her house. அவன் அறைக்குள் சென்றான். He went into his room. He went into his room. Again, he went into his room. அவர்கள் மண்டபத்திற்குள் சென்றார்கள். இது எப்படி சொல்வோம்? They went into the hall. They went into the hall. அம்மா அடுக்களைக்குள் சென்றார். இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Well done. அவர்கள் பேசி பேசி நடந்தனர். நடைபெற்று முடிந்த செயல்களை பற்றி கதைக்கின்றோம். எப்படி சொல்வோம்? They talked and walked. They talked and walked. Again, they talked and walked. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? அவள் சிரித்து சிரித்து பேசினாள். She smiled and talked. She smiled and talked. அப்போ அவன் பாடி பாடி மகிழ்ந்தான். He sang and enjoyed. He sang and enjoyed. நான் அழுது அழுது வருந்தினேன். நான் செய்த தப்புக்காக அழுது அழுது வருந்தினேன். எப்படி சொல்வோம்? I cried and regretted. I cried and regretted. நாம் உதவி செய்து திருப்தி அடைந்தோம். We helped and satisfied. We helped and satisfied. Again, we helped and satisfied. இங்கு and என்று அழுத்தி சொல்ல தேவையில்லை. Helped and satisfied. And என்பது போல உச்சரித்துக் கொள்ளலாம். அவர்கள் ஓடியாடி, அதாவது ஓடி விளையாடினார்கள். இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. As usual, இதுவரை கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்திருக்காவிடின் please comment it now. Practice makes you perfect. If you really like this video, please click on thumbs up. To help others, share. If you want to watch more videos like this, please do subscribe to this channel. Thank you for watching.